நீட் எக்ஸாம் இல்லாமல் மருத்துவ படிப்பு படிக்க முடியுமா அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் கேள்வி இருக்குது. கண்டிப்பாக ஒரு படிப்பு படிக்க முடியும். அது என்ன மிக முக்கியமான படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அப்படிங்கிற படிப்பு தான். இந்த படிப்பு படிக்கிறதுக்கு உங்களுக்கு +2 குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட வேறு எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம். படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம். 2 விதமான வகையில் சீட் வழங்கப்படுது. ஒன்று வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்டோடு சேர்த்து தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சீட்ஸ், இதுக்கு தனியாக ஒரு கவுன்சிலிங்கும், தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அரசு இடஒதுக்கீடு போக மீதி இருக்கக்கூடிய இடங்களுக்கு தனியாக கவுன்சிலிங்கும் நடத்துகிறாங்க. ரெண்டுக்கும் தனித்தனியாக விண்ணப்பம் செய்யணும். அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 500 விண்ணப்ப கட்டணம். அதே சந்தர்ப்பத்தில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1000 விண்ணப்ப கட்டணம். இதில் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து விலக்கும் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. இந்த ஃபீஸை பே பண்ணுறது வந்து நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா பே பண்ணணும். சரி, இந்த அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tienhealth.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் கலெக்ட் பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் வச்சு இந்த எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா பே பண்ண ரெசிப்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8/7/2024 5:30 மணி. அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணியிருக்கணும். இது ஆன்லைன் மூலிமா கிடையாது, ஆஃப்லைன் மூலிமா தான். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா த செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் இந்தியன் மெடிசன் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். அனுப்பும்போது நீங்கள் எந்த சீட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவரில் மென்ஷன் பண்ணணும். கவர்மெண்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறது வந்து கவரோட மேல் பகுதியில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம்.